நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால் இயேசு உங்களுக்கு என்ன தருவார் என்றால் நித்திய ஜீவனை தருவார். நிறைய பேர் சொல்லுவோம், இன்னைக்கு என்ன பண்றீங்க, நாளைக்கு என்ன செய்வீங்க உங்க வீட்டுல? எங்க வீட்டுல நாளைக்கு எங்க வீட்டுல பருப்பு குழம்பு சொல்லுவீங்க. சரி, நாளைக்கு மத்தியானம் என்ன செய்வீங்கன்னா எங்க வீட்டுல கறி குழம்பு செய்வேன்னு சொல்லுவீங்க. நாளைக்கு என்ன நடக்கும்னு எல்லாத்தையும் சொல்றேன். நீங்க ஒரு மனுஷன் மரித்து போவானால் 60, 70, 80 வயசு தான், அவன் செத்து போயிட்டானா அதுக்கப்புறம் அவன் எங்க போவான்னு யாருக்குமே தெரியாது. அன்பு தேவ ஜனமே, அதுக்காக நம்ம ஒரு 80 வயசு வரைக்கும் உயிரோடு வாழ்ந்துட்டு நம்ம மரிப்போமானால் நமக்கென்று ஒரு மறு ஜென்ம ஒரு வாழ்க்கை உண்டு. அதுதான் பரலோக ராஜ்யம். உங்க வாழ்க்கையில நீங்க சொல்றதெல்லாம் மோட்ச லோகம் சொல்லுவீங்க, புண்ணிய லோகம் சொல்லுவீங்க. புண்ணியம் பண்ணா மட்டும் பரலோகத்துக்கு போக முடியாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டா, இயேசுவை அறிந்து கொண்டவன் தான் பரலோகத்துக்கு போக முடியும். பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. மனம் திரும்புங்கள், மனம் திரும்பி சுவிசேஷத்தை அறிவிங்கள். இயேசு ஒரு நாள் வரப்போறாரு. இயேசு ஒரு நாள் நம்மளை கூட்டிக் கொண்டு போக போறாரு.